கூடுன கூட்டம் பார்த்தீங்கல்ல, எப்படி வந்திருந்தாங்க மாநாடு? நல்ல கூட்டம். கூட்டத்தை விட அதிகமாக தொலைக்காட்சிகளை நிறைய பேர் அன்னைக்கு பார்த்துருக்காங்க. லீவெல்லாம் போட்டு பார்த்தாங்க. யூடியூப் அலாகிரிதமே வந்து 10 கோடி பேர் வியூவர்ஷிப் வந்துருக்கு. அதில் ஒரு 50% ஓட்டாவாத. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். மாநாட்டு முகப்புலையும் அண்ணா எம்ஜிஆர். 67ல் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, 77ல் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, 2026 அதற்கானது. 67க்கு முந்தின சூழலோ 77க்கு முந்தின சூழலோ இப்போ இல்லவே இல்லை. சும்மா நீ அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டுக்கிறதால வரலாறு திரும்பும், அழிவு திரும்பும். ஒரு ஆட்சி மாற்றம் என்பது அவ்வளோ சுலபமானது. எம்ஜிஆரோட கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு பார்த்தீங்களா? வந்து பூனா குட்டியை கவர மாதிரி. என்ன சார், அப்போ இன்னும் வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஒய் நாட்? ஏடிஎம்கே விஜய் ஒய் நாட்ன்றான். எடப்பாடி பழனிசாமி விவரம் தெரியாமல் பேசுறாரு. அதெல்லாம் சகஜங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதிமுக கூட்டணிக்கு போகணும். தனியாக போனால் காலி. டப்பா டான்ஸ் பண்ணுவாங்க. முடியுன்றாரு சார், எங்களாலேயே முடியும். எல்லாம் அப்படி பேசுவார். அவர் அரசியல் என்னன்னு தெரியுமா அவருக்கு? எனக்கு திமுகவும் ரெண்டு ஒரே எதிரினா முடிஞ்சிச்சுக்காரு. ஒரு நேரத்தில் 2 எதிரி இருக்க முடியாது, ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான். ஸோ இப்போ ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான் விஜய்க்கு. வேற வழியே இல்லைங்க. தனியாக போனார்னா தன்மானம் காப்பார், டெபாசிட் இழப்பார், கதை முடியும். என்ன சார், டெபாசிட் கூட வராது. டெபாசிட் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். கூடுன கூட்டம் பார்த்தீங்கல்ல, எப்படி வந்திருந்தாங்க மாநாடு? நல்ல கூட்டம். கூட்டத்தை விட அதிகமாக தொலைக்காட்சிகளை நிறைய பேர் அன்னைக்கு பார்த்துருக்காங்க. லீவெல்லாம் போட்டு பார்த்தாங்க. யூடியூப் அலாகிரிதமே வந்து 10 கோடி பேர் வியூவர்ஷிப் வந்துருக்கு. அதில் ஒரு 50% ஓட்டாவாத. இப்போ ரசிகர்களை தாண்டின ஒரு ஆதரவு பட்டாலும் பெரிய அளவில் வந்திருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் பிடிக்கல, 2 பேரும் ஓடிட்டோம். அந்த ஓட்டு வரும்ல, அந்த ஓட்டு எவ்வளோ வரும்ன்றது தான். அந்த ஓட்டை நீங்கள் எப்படி பூத்து கொண்டு வர போறீங்கன்றது தான் கேள்வி. தனியாக நின்று டெபாசிட் போய் தோத்தின்னா அதுக்கு அடுத்த 5 வருஷம் நீ திமுக ஃபேஸ் பண்ணணும். உன்னால் முடியுமா? 26ல் ஜெயிச்சோம். ஒருவேளை திமுக வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு விஜயை வந்து அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது சத்தியம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத தேர்தலை பார்க்க போகிறீங்க. 2 பேரும் பணத்தை வந்து வெள்ளமாக ஓட விட போகிறானுங்க. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தறியாத கேவலமான, அருவருக்கத்தக்க, காரி உமிழத்தக்க ஒரு தேர்தலாக தான் 26 தேர்தல் இருக்க போகிறது. இது சத்தியம். இதில் வந்து விஜய்க்கு சீமானுக்கெல்லாம் நாள் ஆகாத இடம் இருக்குமானே தெரியாது. இடமே இல்லைன்னா எப்படி சார்? விஜய்க்கு போடுறவங்கள ஒரு செக்ஷன் தெளிவாகவே சொல்கிறாங்க, விஜய் வரதால் ஒன்றும் பெரிய மாற்றம் வராது. திமுகவாலேயே பண்ண முடியல, அதிகாரத்தை முழுவதும் பயன்படுத்த முடியல, நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியல. விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் குத்துவோம், மாற்றம் வேணும். மாற்றத்துக்கான அந்த ஓட்டு இருக்குல்ல, மாற்றத்துக்கான ஓட்டு எப்பயுமே இருக்குதுங்க. அதில் என்ன சொன்னீங்க? அது விஜய்க்கு வரும்ல. ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்ற முடியாது, அது சிக்கல். எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தானே எம்ஜிஆருக்கு பொலிட்டிக்கல் ஒர்க். அவங்க ஏற்கனவே திமுகவில் இருந்தாங்க. மற்றவங்களாவது வீட்டுக்கு போகணும், ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும். மற்றவங்களாவது கட்சி தொடங்கி, நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் கட்சியை தொடங்கியிருக்கேன். இந்த டைலாக் கேட்கறதுனால ஓட்டு வந்து எப்படி போடுவோம் அது பதில் சொன்னீங்கல்லாம். 2 கட்சியும் சட்ட ஓட்டெல்லாம் முதல்ல போட்டுருவானுங்க. சீரியஸாங்க, இதெல்லாம் நடக்குதுங்க. ஏங்க நான் எத்தனை சரி ஓகே போட்டுருவானுங்க. பல இடங்களில் பார்க்க போகிறீங்க, விஜய் கட்சியில் வேட்பாளரே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாமலா சார் விஜய் இருப்பார்? அல்லது விஜய் கூட இருக்கிறவங்க இது தெரியாமலா இருப்பாங்க? நல்ல பாயிண்ட். தெரியாமலாம் வருது. திமுக தோக்கடிக்கிறதானா ஏடிஎம்கே தான் ஒரே ஆப்ஷன். 1ஆம் கிளாஸ் பாயிண்ட் கூட தெரியும். ஏன் செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு தானா பிரச்சனை இல்லை, நீங்க நிரூபிச்சிடலாம். ஆனா திமுக தான் ஜெயிக்கும். 100% திமுக ஜெயிக்கும். அப்ப யாரோட பி டீம் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. பாஜக பி டீம் இல்லையா விஜய்? இப்ப டிஎம்கே பி டீம். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் மாநாடு நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. எல்லோரும் இன்னும் அதனுடைய தாக்கத்தம், அதனுடைய வீச்சை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. டிபேட்டில், சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பார்க்குறோம், நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் சார், இந்த 1967 1977 ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. மாநாட்டில் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மாநாட்டு முகப்புலையும் அண்ணா எம்ஜிஆர், விஜய்க்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அதுதான் வச்சுருந்தாங்க. ஸோ கணக்கு 67ல் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, 77ல் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. இது அப்படியே புரட்டி போட்ட ஆட்சி மாற்றங்கள். 2026 அதற்கானது அப்படின்ற அந்த முன்முடிவோடு அதை நோக்கிய செயல்பாட்டோடு அவங்க செல்கிறாங்க. இந்த கணக்கு எப்படி இருக்குது? இந்த கணக்கு வந்து தப்பு கணக்கு.
இது வந்து போலி கணக்கு. இது வந்து ஒரு 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 விவரம் அறியாதவர்களின் வெற்று கணக்கு. அப்படி தான் இதை பார்க்கணும். ஏன்னா 67 புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னால் இங்கே தமிழ்நாட்டில் இருந்த நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் 52 காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. 52, 57, 62 மூணு ஆண்டுகள் இந்தியாவிலேயே வந்து காங்கிரஸ் முதல்ல பதவியை இழந்த மாநிலம். அடுத்து இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லாத மாநிலம்னா அது காங்கிரஸுக்கு தமிழ்நாடு தான். ஏன்னா அவ்வளவு தவறுகள் வந்து இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ரொம்ப முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக அவங்க செஞ்சாங்க. மொழியை கொண்டு வந்து அப்பட்டமாக ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒழுக்க சீலர். ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது அவருடைய குறுகிய பார்வையும் அவருடைய இந்தி மொழி வெறியும் காங்கிரஸை குழி தோண்டி தமிழ்நாட்டில் நிரந்தரமாக புதைத்தது என்று நாம் சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், திடீர்னு ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் 65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சரியாக 60 ஆண்டுகள் ஆகுது. அந்த காலகட்டத்தோட வரலாறு இப்போ நீங்கள் வந்து திமுக கூட அதை சரியாக பயன்படுத்தலை. எலெக்ஷனில் ஜெயிக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க அதை பெருசாக, ஏன்னா வந்து இன்றைக்கு அவங்க தேசிய நீரோட்டத்தில் இருக்கிறதால அதை அவங்க பெருசுப்படுத்த விரும்பலைன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு போராட்டம் நடந்ததுன்னா, பொள்ளாச்சின்ற ஒரு சிறிய நகரம், அந்த நகரத்தில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்கிறதுக்கு இராணுவம் வந்தது. பொள்ளாச்சி என்ற ஒரு சிறிய நகரம், டூரிஸ்ட் ஸ்பாட், சினிமா, விவசாய பூமி நம்ம எல்லாருமே அங்கே சினிமா வந்து அது லோக்கல் ஹாலிவுட்டுன்னு வாங்க. அது வந்து பொள்ளாச்சிக்கு இராணுவம் வந்தது. ஏன்னா அந்த அளவு மக்கள் தன்னெழுச்சியோட தெருவில் இறங்கி போராடினாங்க. துப்பாக்கி சூட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் காங்கிரஸோட அந்த கெடுமதி, மொழி வெறி. தூக்கி அடிக்கப்பட்டது காங்கிரஸ் 67. அதில் திமுக 49 கட்சி ஆரம்பித்து 52 அவங்க முதல் பொது தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. 57, 62, 67 3 ஒரு போட்டி போட்ட 52 தேர்தல் புறக்கணிப்பு, 57, 62, 67 போட்டியிட்ட 3வது தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 57 15 சீட், 62 50 சீட், 67 ஆட்சி. அது ஒரு வரலாற்று திருப்புமுனை. அந்த கால வரலாறு, இப்போ 60 ஆண்டு கால வரலாறு, அது சரியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அது திமுக அதை செய்யாது. ஏன்னா அவங்க தேசிய நீரோட்டத்தில் கலந்துட்டதால் இப்போ செய்கிறதால காங்கிரஸை பகைச்ச மாதிரி ஆகிடும்னு செய்ய மாட்டாங்க. மற்றவங்க யாரும் அதை பற்றி கவலையே கிடையாது. அன்றைக்கு நடந்தது வந்து ஒரு மாபெரும் ஒரு கொடுமை. ஒரு மொழியை கொண்டு வந்து திணிச்சு ஒரு இனத்தோட அடையாளத்தை அழிக்க நடந்த முயற்சி தான் வந்து காங்கிரஸ் நிரந்தரமாக தமிழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டது. காமராஜர் ஃபேக்டர் இருந்துச்சுல்ல சார் தமிழ்நாட்டில்? அதெல்லாம் இது ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி மொழி போகிற, நான் தான் சொன்னேன். நீங்கள் பெரிய அளவில் கூட விஸ்தீர்ணமான விவாதங்களுக்கு கூட வேணாம் தேவேந்திரன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பொள்ளாச்சிக்கு இராணுவம் வருது. லோக்கல் போலீஸால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்தை இராணுவம் வந்து அடக்கணும்னா எந்த அளவுக்கு கொந்தளிப்பு இருந்திருக்கும்? துப்பாக்கி சூட்டில் மட்டும் 300 பேர்ன்றது மினிமம். அதுக்கு பிறகு நிரந்தரமாக காங்கிரஸ் இங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டது, மண்ணிலிருந்து விலகி போனது. காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார், அவரே தோற்கடிக்கப்பட்டார். ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, சத்தியமாக இல்லை. திமுக மேலே கோபம் இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம், போய் ஒழியணுன்ற கோபம் மக்களுக்கு வரல. அது நம்ம கவனிக்கணும். அது வந்து ஸ்டாலின் மீது கோபம் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு வெறுப்பு இல்லை, நிச்சயமாக இல்லை. இருக்கு, வரவே கூடாது அப்படின்லாம் இல்லை. கோபம் இருக்கலாம், கீழ்மட்டத்தில் இருக்க பிரச்சனைகளால் அதிருப்தி இருக்கலாம், கோபம் கூட சில இடங்களில் இருக்கலாம். ஆனால் ஒரு பெரு வெறுப்பு, 96 ஜெயலலிதா மேலே வந்த வெறுப்பு, 2011 கருணாநிதி மேலே வந்த வெறுப்பு, அல்லது 67 காங்கிரஸ் மேலே வந்த வெறுப்பு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்டாலின் மீது இல்லை. கோபம் இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம். அரசு போய் ஒழிந்தால் போதும் என்கின்ற அந்த வன்மம் மக்கள் மனதில் இல்லை. நிச்சயமாக அதை நம்ம சொல்லணும். அதனால் அந்த 67 திரும்புவதற்கான சாத்தியக்கூறு அறவே இல்லை. 77 பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் என்ற அசாதாரணமான ஆளுமை. எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக ஆட்சியையே கைப்பற்றியிருக்க முடியாது. 52 திமுகவில் சேர்ந்த எம்ஜிஆர் 67 வரைக்கும் அவர் நடித்த படங்கள் 15 ஆண்டுகளில் திட்டமிட்டு திமுகவை அவர் பேசி பேசி மக்கள் மனதை கரைத்தது. தானும் வளர்ந்து திமுகவையும் அவர் வளர்த்தார். எம்ஜிஆருடைய செல்வாக்கு இல்லை என்றால் 67 திமுக சத்தியமாக வெற்றி பெற்றிருக்காது. அண்ணாதுரை முதலமைச்சராக மாறி இருக்க முடியாது. ஸோ அந்த ஆளுமை 71 இந்திரா காந்தி 67 எலெக்ஷனை 72 ஒரு வருஷம் முன்னால் கொண்டு வந்து 71 தேர்தல் நடத்தும் பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி 67 ஆட்சியை இழந்த காங்கிரஸ் அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட போட்டி போடாமல் மொத்தத்தையும் திமுக தாரவாத்துடுச்சு.
வெறும் 10 சீட் மட்டும். அப்போ பார்லிமெண்ட் அசம்பிளி ஒன்றா வந்தப்போ 10 அசம்பிளி சீட்டை மட்டும் வாங்கிட்டு மற்றதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. 72 எம்ஜிஆர் வெளியில் வரார். எம்ஜிஆர் வெளியில் வந்து திமுக வந்து அப்பயே வந்து பலவீனப்பட ஆரம்பிக்குது. கலைஞருக்கு அது நல்லா தெரியுது. 73 முதல்ல மக்களவை இடைத்தேர்தலில் திண்டுக்கல்ல 1.5 லட்சம் ஓட்டில் அதிமுக ஜெயிக்குது. கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில், லெஸ் தென் 1 இயர். 77 5 வருஷத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்கிறார். அதுக்கு பிறகு 10 வருஷம் அவர் அசைக்க முடியல. ஒரு சத்த பிறகு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. 77 ஆட்சி மாற்றத்துக்கான காரணம் கருணாநிதி மீது இருந்த அசாத்தியமான கோபம், வெறுப்பு, மக்கள் விரோத கொள்கைகள், ஆடம்பரம் எல்லாமே. 74 தன்னுடைய 50வது பிறந்த நாளை அண்ணா சாலையில் தேரில் ரதத்தில் உட்காந்துட்டு போனார் கலைஞர். தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார். 74ல் சஃபேர் தேட்டர்லேருந்து வெலிங்டன் தேட்டர் வரைக்கும் ரதத்தில் போனார். இவர் மன்னர். விஷுவல்ஸ் பார்த்துருக்கோம். அது பிறந்த நாளுக்கு தாங்கிறது. அந்த மன்னர் இவர் தன்னை ஒரு மன்னராக தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு மக்களாட்சியில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ரதத்தில் போகிறாருன்னா அது என்ன மனநிலை? அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு சிலை வைக்கப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கும்போது சிலை வைக்கப்பட்டது. அந்த காலத்தில் நிறைய தலைவர்களுக்கு அப்படி வச்சாங்கல்ல. நீ ஏன் வச்ச? திராவிட பாரம்பரியம் இல்லை அது. நீ பண்ணுற மற்ற காரியங்களில் இருக்க வெறுப்பு இன்னும் கூடும். பெரியார் கூட வச்சாங்க அந்த சிலையை. இருக்கட்டுங்க, அந்த சிலையை எம்ஜிஆர் செத்தன்னி உடைச்சானுங்க. நான் பார்த்தேன் அது. அந்த ஸ்பென்சர் இதில் வெலிங்டன் தேட்டர் எதிர்க்க சிலை. வெலிங்டன் தேட்டர் எதிர்க்க நடு ரோட்டில் கருணாநிதிக்கு சிலை இருந்தது. உயிரோடு இருக்கும்போது வச்ச சிலை. அந்த தெருவில் தான், அந்த சாலையில் தான், அண்ணா சாலையில் இவர் ரதத்தில் போனார். இந்த வெறுப்பெல்லாம் சேர்ந்து தான் இந்த தனி மனித ஆளுமை, இந்த மன்னராகவே அவர் தன்னை பாவித்து கொண்டது, கட்சிக்காரனோட அராஜகம், இதெல்லாம் சேர்ந்து தான் திமுகவை 77 வீழ்த்தி எம்ஜிஆரை கொண்டு வந்தது. 10 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் ஆட்சி கட்டிலின் அருகில் கூட திமுகவில் வர முடியவில்லை. அந்த மாதிரி எந்த வெறுப்பும் அன்னைக்கு திமுக மேலே இருந்த வெறுப்பு இன்றைக்கி திமுக மேலே இல்லை. இதில் எங்கேருந்து 67 77 திரும்பும்? அண்ணாவும் எம்ஜிஆரும் பண்ணதை இவர் எப்படி பண்ணுவார்? முதல்ல அவங்களுக்குலாம் கட்டமைப்பு இருந்தது. 1949 கட்சி ஆரம்பித்த திமுக 52 பொது தேர்தலை புறக்கணிக்குது. கட்சி வலுவாக கிளம்ப ஆரம்பிக்கிறது, மேலெழும்ப ஆரம்பிக்கிறது. 52 புறக்கணிச்சு 57 15 சீட், 62 50 சீட், 67 ஜெயிக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து திமுக கலந்து வெளியில் வந்த 18 ஆண்டுகளில் அதிகாரத்தை கைப்பற்றாங்க. கடும் உழைப்பு, காங்கிரஸோட தவறுகள், எம்ஜிஆரோட சினிமா புகழ். திமுகவின் கடின உழைப்பு, காங்கிரஸ் செய்த தவறுகள், எம்ஜிஆரின் புகழ், இதுதான் திமுக ஆட்சி கட்டில் கொண்டு வந்தது. அந்த திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியில் போய் அவர் 10 வருஷம் ஆண்டார். அந்த மாதிரி எந்த சூழலும் 67க்கு முந்தின சூழலோ 77க்கு முந்தின சூழலோ இப்போ இல்லவே இல்லை. சும்மா நீ அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டுக்கிறதால வரலாறு திரும்பும். அது எப்படி திரும்பும்? காரணிகள் என்ன? ஒரு ஆட்சி மாற்றம் என்பது அவ்வளோ சுலபமானதில்லை. அது ஆட்சி மாற்றத்தை தாண்டின விஷயம். அது 67 மாற்றம் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல. அது தமிழ் சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையில் நிகழ்ந்த புரட்சி. அதே மாதிரி 77 என்பது ஒரு மாபெரும் அரசியல் நிகழ்வு. கட்சி ஆரம்பித்த 5 வருஷத்தில் கருணாநிதி மாதிரி ஒரு வலிமையான சாதுரியம் மிக்க ஒரு தலைவர், அந்த தலைவரை கொண்ட கட்சியை ஒரு திமுககாரன் 5 அண்ணா திமுககாரனுக்கு ஈக்குவல் அன்னைக்கும் இன்னைக்கும். அத்தகையது ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு பலத்தை கொண்ட கட்சியை எம்ஜிஆரால் வீழ்த்த முடியுதுன்னா அதுக்கு தான் இவையெல்லாம் தான் காரணங்கள். இன்றைக்கி அந்த சூழல், புறச்சூழல், அந்த மாதிரி 67க்கு முந்தின புறச்சூழலோ 77க்கு முந்தின, அதாவது 67க்கும் 77க்கும் நடுப்பட்ட இருக்க புறச்சூழலோ இன்றைக்கி இல்லை. இவர் எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றார்? சினிமா புகழை வச்சுட்டு இவர் என்ன சொல்கிறாரு? இவர் எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, எலெக்ஷனில் நிற்க முடியுமா, உங்களால் போலிங் டேவை சமாளிக்க முடியுமா? எங்களுக்கு ரசிகர் மன்றத்தை நடத்துகிற 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றார். ரசிகர் மன்றத்தையும் கட்சியும் நடத்துறதுக்கு அடிப்படை வித்தியாசம் இருக்குது. தேர்தல் நாளன்று திமுககாரன் சக்கரமாக பம்பரமாக சுழல்வான். அதுவும் தேர்தல் பிரச்சாரம் 15 நாட்கள், வாக்குப்பதிவு நாள் அன்று திமுககாரன் போலிங் டே அன்னைக்கு திமுககாரனை சமாளிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. போலிங் டே அன்னைக்கு சக்கரமாக சுழல்வான். ஒரு திமுககாரன் 5 அண்ணா திமுககாரன் ஈக்குவல். வட இந்தியாவில் இன்றைக்கி பிஜேபி அந்த பலத்தை பெற்றிருக்கிறார்கள். அது பல வருடங்களாக வச்சுருக்கவங்க திமுககாரன். அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது திமுககாரனை சமாளிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க வாக்காளர்களை கொண்டு வர்றது, எதிர் வாக்காளர்கள் வர தாமதமாகுது என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது, 3 மணிக்கு வேலை, 3 மணிக்கு மேலே எல்லா விதமான ராஜதந்திர நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது, எதிர்க்கட்சி பூத் ஏஜென்ட்டுகளை குஷிப்படுத்துவது, இவையெல்லாம்
திமுககாரர்கள் செய்வது போல் மற்றவர்கள் செய்ய முடியாது. அதாவது போலிங் டே அன்னைக்கு அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது டிஎம்கே. அதிமுக அது ஈக்குவலாக வளர்ந்துட்டாங்க. கூட்டணி அதிமுக இருக்கும்போது அவங்களால அதை சாதிக்க முடியுது. கூட்டணி இருக்கிறதுல இருக்க ஒரு பெரிய லாபம் என்னென்னா இதுதான், திமுகவை சமாளிக்க உதவும். உனக்கு கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்று உன் ரசிகர் மன்றத்தை கூட்ட வச்சு கூட்டணி வரும் தானே சொல்கிறாரு. யார் வருவா? அது சஸ்பென்ஸ். எக்ஸப்ட் ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணி போகலன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுக போகணும், அதிமுக தோக்கடிக்கணும்னா திமுக போகணும். சிம்பிள். எப்படி சார் போக முடியும்? போகலன்னா சைபர் தான். போகலைன்னா சைபர் தோத்துடுவார், அவரே தோப்பார். இல்லை சார், அதிமுக திட்டாரு. ஐ மீன் இப்போ அவங்களும் அப்படிதான். எம்ஜிஆரோட கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு பார்த்தீங்களா? வந்து பூனை குட்டியை கவர மாதிரி. பிரதான எதிரி திமுக. ஓ, அப்போ திமுக தான் திட்டினாரு. இப்போ பூனை குட்டியை கவர மாதிரி தான் அதிமுக கவராரு அவர். என்ன சார், அப்போ இன்னும் வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஒய் நாட்? ஏடிஎம்கே விஜய் ஒய் நாட்ன்ற நான் நத்திங் இஸ் ரூல்ட் அவுட் இன் பாலிடிக்ஸ். குறைவாக இருக்கலாம், பட் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? எடப்பாடி பழனிசாமி விவரம் தெரியாமல் பேசுறாரு. அதெல்லாம் சகஜங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் பேசாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு 11th ஹவரில் போய் சேரல. 2011 என்ன பேச்சு பேசினாங்க? சந்திக்க கூட இல்லை. ஆனால் கூட்டணி இருந்துச்சு. வந்தது இல்லை. இவ்வளோ பேச்சு பேசினாங்கல்ல, கடைசியில் போய் சேர்ந்தாங்கல்ல. திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோட சேர்ந்தால் தான் முடியுன்ற ஒரு அடிப்படை சிம்பிள் ட்ரூத் விஜயகாந்துக்கு தெரிஞ்சது, மூப்பனாருக்கு தெரிஞ்சது. விஜய்க்கு தெரியலன்னா தோற்றுருவார். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு, அதிமுக கூட்டணிக்கு போகணும். தனியாக போனால் காலி. டப்பா டான்ஸ் பண்ணுவாங்கல்ல. முடியுன்றாரு சார், எங்களாலே முடியும். எல்லாம் அப்படி பேசுவார். அவர் அரசியல் என்னன்னு தெரியுமா அவருக்கு? சார் ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு அவர் என்னத்தை சாதிப்பார்? அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, ஒரு வருஷம் மேலே. சோவாட் எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை எலெக்ஷனை பார்த்துருக்காரு அவர்? போன தேர்தலில் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டாரு. என்ன இம்பேக்ட்? அவர் கட்சி வேட்பாளர்களே எத்தனை பேர் அவருக்கு விசுவாசமாக இருப்பான் தேர்தலில்? வேட்பாளர்களை தூக்கிடுவாங்களா? வேட்பாளரை தூக்குவான். நீ வந்து ஓட்டரை தூக்குனாதான பிரச்சனை. வேட்பாளரே தூக்கிடுறேன். மாற்றி தூக்குவானுங்க. திமுகவும் தூக்குவோம், அதிமுகவும் தூக்குவோம். இதெல்லாம் நடக்கும், ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். ரசிகர் மன்றம் நடத்துறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குது. உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றணும், திமுகவை தோக்கடிக்கணும், அல்லது திமுகவுக்கு சவாலை உண்டாக்கணும்னா நீ அதிமுக தான் போய் ஆகணும். எனக்கு திமுகவும் ரெண்டு ஒரே எதிரினா முடிஞ்சிச்சு கதை. ஒரு நேரத்தில் ரெண்டு எதிரி இருக்க முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திமுகவை தோக்கடிக்கிறது எய்ம் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் வளரணும், திமுக அதிமுக ரெண்டு பேரும் எனிமின்னு சொல்லணும். அதில் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வளர்ச்சி இருக்குல்ல? வளர்ச்சி இருக்கும். 26 திமுக ஜெயிச்சு வந்த பிறகு அடுத்த 5 வருஷம் நீ கட்சி நடத்தணுமே, நீ இருப்பியான்னு கேட்பான். இல்லாமல் நீ இருப்பியான்னா அரசியல் ரீதியாக கேட்குறேன். புரியுது. நாட் ஃபிசிக்கலி, பொலிட்டிக்கலி. புரியுது. ஸோ இப்போ ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான் விஜய்க்கு. வேறு வழியே இல்லைங்க. தனியாக போனார்னா தன்மானம் காப்பார், டெபாசிட் இழப்பார். கதை முடியும். தன்மானம் காப்பார், அவளை டெபாசிட் இழப்பார். என்ன சார், டெபாசிட் கூட வராது. டெபாசிட் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய். இல்லைங்க, எல்லா இடத்துலையும் அவர் என்ன சொல்லுவார்? நான் நிற்கிறதா நினச்சிட்டு ஓட்டு போடுங்கன்னு. ஓட்டு போட்டு தயாராக வரவனை கூட்டின்னு வரணும் நம்ம பூத்துக்கு. முதல்ல நீ நிற்கிற கேண்டிடேட்டே வந்து கடைசி வரைக்கும் உனக்கு விசுவாசமாக இருப்பானா? 5 நாள் இருக்குது. பயங்கரமாக பணம் வச்சுருக்கானுங்க திமுகவில். வாக்காளர்களுக்கு துட்டு கொடுக்கறது இல்லைன்னா இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேட்பாளரையே தூக்கிடுறோம், என்ன பண்ணுவேன்னு? வேட்பாளரையே நாங்கள் விலைக்கு வாங்கி விடுக்கிறோம். எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். அதை சமாளிக்கிறதுக்கு விஜய் கிட்ட என்ன இருக்குது சார்? விஜயோட விசுவாசிகள் தானே கூட இருக்கிறது. கூட்டம் பார்த்தீங்கல்ல எப்படி வந்திருந்தாங்க இந்த மாநாடு. நல்ல கூட்டத்தை விட அதிகமாக தொலைக்காட்சிகள் நிறைய பேர் அன்னைக்கு பார்த்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. லீவெல்லாம் போட்டு பார்த்தாங்க. யூடியூப் அலாகிரிதமே வந்து 10 கோடி பேர் வியூவர்ஷிப் வந்திருக்கு. நான் பார்த்த ஒரு தொலைக்காட்சியில் அன்றைக்கி ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அந்த வீடியோஸ் 4.5 crores போயிருக்கு. இதெல்லாம் மேனிப்புலேட்டன்றதெல்லாம் கதை. அப்படிலாம் மேனிப்புலேட் பண்ண முடியாது, சும்மா கதை. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாமே வழிய இவ்வளோ பெரிய 100 மில்லியன்லாம் பண்ண முடியாது. யாருமே பார்க்காம எப்படி இத்தனை பேர் பார்த்தாங்க கேட்பான். அதில் நான் என்ன கேட்குறேன், அதில் ஒரு 50% ஓட்டாவாதா? அதில் வெறும் அவருடைய வாக்காளர்கள் ரசிகர்கள் மட்டுமல்ல, அவர் அன்னைக்கு பேசுனது ரசிகர்களுக்கு பேசினார், வாக்காளர்களுக்கு பேசினார். அது அடுத்த கூட்டங்களில் அவர் பேசலாம் மேபி. அப்போ ரசிகர்களை தாண்டின ஒரு ஆதரவு பட்டாலும் பெரிய அளவில் அவருக்கு வந்திருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் பிடிக்கல, 2 பேரும் ஓடிட்டோம். இந்த 2 பேரோட அழிவில், அரசியல் ரீதியாக 2 பேர் அழிவில் அந்த சுவாம்பல்லம் தான் புதிய சக்தி பிறக்கும் தமிழ்நாட்டில் வந்து நம்புறவங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாம், 60 வருஷமாக மாற்றி கொள்ள. அந்த ஓட்டு வரும்ல, அந்த ஓட்டு எவ்வளோ வரும்ன்றது தான். அந்த ஓட்டை நீங்கள் எப்படி பூத்து கொண்டு வர போகிறீங்கன்றது தான் கேள்வி. பிரச்சனை விஜயகாந்துக்கு வந்தது 2005 கட்சி ஆரம்பிச்சு ஆண்டவனோடும் மக்களோடும் தான் கூட்டணினார்.
2006 தனியாக நின்னார், 9 நின்னார், 14 போய் ஜெயலலிதாவோட தான் நின்னார். அதோட கட்சி முடிஞ்சிச்சு. 96 ஜெயலலிதாவை ஒழிக்கிறதுக்கு கருணாநிதியோட சேர்ந்தார். 2001 கருணாநிதியை ஒழிக்கிறதுக்கு ஜெயலலிதாவோட சேர்ந்தார். சிம்பிள். அதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் மூப்பனார் அரசியல் தான். ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான், 2 எதிரிலாம் கிடையாது. ஆனா வளர முடியாதுல்ல, எதிர்க்கு கூட கூட்டணியா தான் இருக்க முடியும். கேளுங்க, நீ வளர்றதையோ வீங்குறியோ அது அடுத்து உங்கள் கையில் ஒரு 30 எம்எல்ஏ இருந்தால் உன் அரசியல் வேறு ஒன்று. 2வது சரி, ஆப்ஷன் என்ன, அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். நீ போல வளர முடியாது சுருங்க முடியாதுன்னா தனியாக நின்று டெபாசிட் போய் தோத்தின்னா அதுக்கு அடுத்த 5 வருஷம் நீ திமுக ஃபேஸ் பண்ணணும். உன்னால் முடியுமா? ஃபேஸ் நீ அடிப்படை நான் கதை அழகலாம், நடைமுறையில் எப்படி பண்ணுவேன்? நீ இப்போயே இவ்வளோ நிமிஷம் கொடுக்குறான் திமுக வேற. என்ன நிமிஷம் 26 ஜெயிச்சு ஒரு வேளை திமுக வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு விஜயை வந்து அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். வழவழலாம் பேசாதீங்க, சிம்பிள். 26 தேர்தலில் உங்கள் நோக்கம் திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவதா, அல்லது திமுக அதிமுக 2 பேருமே எங்களுக்கு சமதிரி என்பதால் எங்களுடைய வாக்குகள் என்னவென்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம், அது எங்களுக்கு நோக்கமா? இதை தான் அவங்க முடிவு பண்ணணும். ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது இது பேர். 1000 பிரச்சனை இருந்தாலும் 1 2 3 லிஸ்ட் அவுட் பண்ணணும் ப்ராப்ளத்தை. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம். உங்கள் நோக்கம் 26 திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதா, அல்லது திமுக அதிமுக 2 பேருமே எங்களுக்கு எதிரின்றதுனால 2 பேரையும் எதிர்த்து களம் கண்டு முதல் தேர்தலில் எங்களுடைய வாக்கு எண்ணி வாங்கி என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். எது நோக்கம்? 2 ஒன்றா நிறைவேறாது. நாங்கள் எங்கள் கட்சியையும் வளர்த்துப்போம், திமுகவையும் வீழ்த்திடுவோம் 26 வாய்ப்பு இல்லை மகனே, வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, பாமக வருது, தேமுதிக வருதுன்னு வைமா, அது வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி இருக்கும். அதுவுமே மக்கள் நல, அது மக்கள் நல கூட்டணி. இப்போ நீங்கள் சொல்கிற கட்சிகள்லாம் வந்துன்னா அது மக்கள் நல கூட்டணியோட அழகு தான். அது ஏதோ ஒருவருக்கு செக்யூரிட்டியாக யாரோ ஒருவர் இருந்தார்னு ஒரு காமெடி வரும். அது நான் ஒன்றும் சொல்ல விரும்பல, தப்பாலாம் யாரையும் சொல்ல. அதனால தான் நான் சொன்னேன், ஏதோ ஒருவருக்கு செக்யூரிட்டியாக யாரோ ஒருவர் இருந்தார் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த கதை தான் அது. புரியுதா? புரியுது சார். ஆனா ஏன் இவ்வளவு தூரம்? இல்லை, அதுவும் வலிமையான கட்சிகள் சார். அந்தந்த யார் வலிமையான கட்சிகள்? பாமகவுக்கு ஒரு 5% எங்கள் அப்பாக்குள்ள சண்டை நடுத்தரில் சந்திச்சிருக்குதுங்க. அந்த வீட்டிலேயே தைலாபுரம் தோட்டத்தில் எத்தனை ஓட்டு பாமக குழுன்னு தெரியாது. தினம் அப்பாக்குள்ள சண்டை அடித்தடியாது. ஒன்றும் இல்லை, உங்கள் யூடியூப்பில் போய் அலோகரத்தை பாருங்கள். யாரை பற்றி வீடியோ போட்டாலும் போடும். பாமகவை பற்றி போட்டால் இப்போ எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்கள். செதறிக்கிட்டு இருக்குங்க ஓட்டு. அவர் ஓட்டே அவர் கிடையாது. பண்ணி போறாருல, இப்போ ஊரோட எங்கே வேணால் போவார் வருவார். இப்போ டாக்டர் என்ன பண்ணார், குடும்ப அரசியல் வந்து செவக்கால் அடிங்கன்னாரு, பொண்ணை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. இதில் இருக்க ஒரு சூட்சமத்தை பாருங்கள். அப்பா பிள்ளை சண்டையில் யார் ஜெயித்தாலும் பணமும் அதிகாரமும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். ஒரு கட்சியில் சண்டை யாருக்கும் வரும்? 2 தனிநபர்களுக்கு இடையில் வரும். அப்பா பிள்ளைக்கு நடுப்புற சண்டைன்னு என்ன அர்த்தம்? யார் ஜெயித்தாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே. இப்போ பிள்ளைக்கு எதிராக பொண்டாட்டியை மகளை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த மகளும் அன்புமணி சம்பந்திங்க. இந்த உள்குத்த கவனிங்க. இது எவ்வளோ அருமையான கட்சி இது. யார் ஜெயித்தாலும் பணமும் பொருளும் உள்ளே தான் இருக்கும், குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அது எலெக்ஷன் டைமில் துட்டு கொடுப்பானுங்க, எல்லாம் பொட்டி பொட்டியாக வந்து இறங்க போகுது. யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்குள்ளே தான் பஞ்சாயத்து. இல்லைன்னா அப்பா திமுகவோட போவார், புள்ள அண்ணா திமுகவோட போவார். யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்குள்ளாமோ. அருமையான கட்சி. உலகத்திலே இப்படி ஒரு கட்சி இருக்காது. சரி, தேமுதிக இருக்குல்ல, அவங்களும் ஊர்வலம் போகிறாங்கல்ல. ஒன்றுமே இல்லைங்க. விஜயகாந்த் 0.5% கீழேங்க அவங்க ஓடுங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்தில் 10% வந்து 0, கிட்டத்தட்ட 0 தொட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மைங்க இது. அமித்ஷா ஆர்வமே காட்டல. தேமுதிக போனால் போட்டுட்டார். விருதுநகர் தொகுதியில் சார் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அபரேஷனுங்க. அதெல்லாம் விதிவிலக்குகள். அசம்பிளி எலெக்ஷனில் அதெல்லாம் காட்டாது. கதையை நிற்கவே முடியாது. அதுவும் திமுக பணத்தை கொண்டு போய் இறக்க போகிறான். இந்த பக்கம் அண்ணா திமுக பிஜேபியும் இறக்க போகிறான். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 தேர்தல் தேவேந்திரன் நீங்களும் நானும் பார்த்தறியாத கேவலமான அருவருக்கத்தக்க காரி உமிழ வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது சத்தியம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத தேர்தலை பார்க்க போகிறீங்க. 2 பேரும் பணத்தை வந்து வெள்ளமாக ஓட விட போகிறானுங்க. 2 பேரும் வந்து எல்லா விதமான விதிமீறல்களையும் ஈடுபட போகிறாங்க. 2 பேருக்கிட்டையும் பணம் இருக்குது. இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்ககிட்டையும் மீடியா இருக்குது, அவங்ககிட்டையும் மீடியா இருக்குது. மோடிக்கிட்டையும் அவர்களிடம் ஏடிஎம்கே கிட்டையும். நீங்களும் நானும் நண்பர்களும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தறியாத கேவலமான அருவருக்கத்தக்க காரி உமிழத்தக்க ஒரு தேர்தலாக தான் 26 தேர்தல் இருக்க போகிறது. இது சத்தியம். இதில் வந்து விஜய்க்கு சீமானுக்கெல்லாம் நாள் ஆக ஆக இடம் இருக்குமான்னு தெரியாது. காமன் மேனுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடம் இருக்குமான்னு தெரியலன்றீங்க. கிரவுண்ட்லேயே நிற்க முடியாது. இந்த பணத்தை முன்னால் நீங்கள் எப்படி நிற்பீங்க? இன்னொன்று, உங்களுக்கு எனக்கு இந்த தேர்தலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். இது பேர தேர்தலா? இது பேர்
இன்றைக்கி எஸ்ஐஆரை பற்றி அவ்வளோ குதிக்கிறாங்கல்ல, வாக்கு சீட்டில் வாக்கு பட்டியலில் எலெக்ஷன் கமிஷன் மோசடி பண்ணிடுச்சு, திமுக பிஜேபியோட துணையோட மோசடி, எல்லாம் கரெக்டு. எலக்ட்ரல் ப்ராசஸை டேமேஜ் பண்ணுறதுன்றது எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியல் அது மட்டும் கிடையாது. பட்டி ஃபார்முலான்னு வச்சு நடுத்தரில் 1000 பேரை கூட்டி வச்சு துட்டு கொடுத்து நீங்கள் எலெக்ஷனே கேவலப்படுத்து. உங்களுக்கு என்ன எஸ்ஐஆரை பற்றி பேச தகுதி இருக்குது? ப்ராசஸை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்னா யார் பண்ணாலும் தப்பு இல்லை. இவிஎம்மில் மோசடி பண்ணாலும் தப்பு, வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பண்ணி போலி வாக்காளர்களை சேர்த்தாலும் தப்பு, உண்மையான வாக்காளர்களை நீக்கினாலும் தப்பு. மகாராஷ்டிராவில் போலி வாக்காளர்களை சேர்த்தாங்கன்றது குற்றச்சாட்டு, பீகாரில் போலி வாக்காளர்களை நீக்கிறாங்கன்றது குற்றச்சாட்டு. இவையெல்லாம் கடினமான குற்றச்சாட்டுகள், கடுமையான குற்றச்சாட்டுகள். தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல, கூச்சமே இல்லாமல் இடைத்தேர்தலில் கூட்டின்னு வந்து ஆயிரக்கணக்கான மக்களை ரோட்டில் ஷாமியானா போட்டு டெம்பரரி டாய்லெட்லாம் கொண்டு வந்து நிறுத்தி, காலையில் வந்துட்டு மத்தியானம் 1 மணிக்கு போகும்போது 500 ரூபாய், சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டு ராத்திரி 9 மணிக்கு போகும்போது கையில் 500 ரூபான்னு ஓப்பனாக, எந்த ஒளிவு மறைவும் இல்லை, வெளிப்படையாக நடக்குது, உலகமே பார்க்குது. இதை செஞ்ச கட்சிகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரில் மோசடி பண்ணிட்டான்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் கேட்குறது தப்பாக ரைட்டா? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ப்ராசஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ப்ராசஸை டெஸ்ட்ராய் யார் பண்ணாலும் அது தப்பு. எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்காளர் பட்டியலில் மோசடி பண்ணுதுன்னா அது மாபெரும் குற்றம். கட்சிகள் வாக்காளர்களுக்கு எங்கேயோ ஒரு 5-10 கொடுத்தான்னா ஓகேங்க. 15 நாள் கேம்பெயினில் உட்கார வச்சு டெய்லி 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறான்னா, ஸோ இதுக்கு இடையில நீங்கள் விஜய்க்கு இதுக்கு நடுப்புற விஜய்க்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவான். இந்த பிளேயர்ஸ் நாள் நெருங்கும்போது இவங்கெல்லாம், அதாவது 4 முனை போட்டி உறுதி, திமுக அண்ணா திமுக, சீமான் அண்ட் விஜய், இந்த 2 பேர் செலவு பண்ணுற பணத்தை சீமானாலையும் விஜயாலையும் செய்ய முடியாது. இருந்தாலும் எடுக்க முடியாது, எடுத்தாலும் அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது செய்யறதுக்கான. அது அவ்வளோ ஈஸி இல்லை. பற்றியும் பிஜேபி கிட்ட இல்லாத பணம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் கேஷ் ஃபார்வர்ட்ஸ் பண்ணி அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது திமுக அண்ணா திமுக 2 பேர்கிட்ட மட்டும்தான். நான் இவ்வளோ தூரம் ஒரு தொகுதிக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் போட்டாலும் மினிமம் 20 கோடி, மேக்ஸிமம் அப்பர் லிமிட் கிடையாது. 30, 50, 100 கோடி வரைக்கும் கூட போகலாம். 100 வரைக்கும் போகும் தாராளமாக. என்ன வேணால் பண்ணுவானுங்க 2 பேரும், என்ன வேணால் பண்ணுவாங்க. அவ்வளோ பணம் வச்சுருக்கானுங்க 2 பேரும். இந்த தேர்தலுக்கும் சாமானியர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த இதுக்கு மத்தியில் தான் விஜய் வர போகிறாரு, சீமான் இயங்க போகிறாரு. தொண்டர்கள் வந்து அந்த கட்சி தொண்டர்களும் வேட்பாளர்களும் வெறுத்துருவாங்க. கூசாமல் கண்ணு முன்னால் கொண்டு போய் ஆரத்தி எடுக்கிற ஒரு தட்டில் 500 ரூபா போடுவோம். 500 ரூபா போட்டால் கேமரா கண்டுபிடிக்கணும், சைடில் அப்படி கொடுப்போம். போட்டுக்கிட்டு வந்து ஆரத்தி எடுக்குது. மக்கள் எதுக்கு எடுக்குது? இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு எடுக்குது. உள்ளுக்குள்ளே எப்போ வேட்பாளர் கேண்டிடேட்டு மேல் உலகம் போவார் என்று வேண்டக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன்னா இடைத்தேர்தல் வந்து 2000 ரூபாய் வரும், டபுளாக வரும். இப்போ போட்டுக்கிட்டு வந்து வேட்பாளர்களுக்கு ஆராத்தி எடுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? வெகுமதிகள் கிடைக்கின்றன. இது நடுமுறை இவங்களுக்கெல்லாம் எங்கெங்க இடம் இருக்க போகுது? இடமே இல்லைன்னா எப்படி சார்? நான் உண்மையாக சொல்கிறேன். சீமான் வந்து அது புலம்புறாருல, 8% ஓட்டை வச்சு வெளிப்படையாக காசு தான் கொடுங்க. ஜனநாயகம் பணநாயகமாக மாறிடுச்சாங்க. இன்றைக்கி பீகாரில் போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் நீங்கள் பேசுகிறீங்க, போராடுறீங்க. ராகுல் காந்தி உட்பட சொன்னதுனால நம்ம ஸ்டாலின் போகிறாரு, இங்கேருந்து போய் அங்கே கலந்துக்கிறாரு. சரி, எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணது எல்லாம் ஓகே. நீங்கள் பண்ணுறீங்களே, வெளிப்படையாக காசு கொடுத்து தானே ஒவ்வொரு எலெக்ஷனையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அந்த அம்மா இருந்த வரைக்கும் எல்லா பை எலெக்ஷனையும் அந்த அம்மா துட்டு கொடுத்து ஜெயிச்சாங்க. இப்போ நீங்கள் வந்தால் நீங்களும் அதே தானே செய்கிறீங்க. அப்போ எலக்ட்ரல் ப்ராசஸை பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக அழிக்கிறான். 65 லட்சம் பேரை வேலையை தூக்கியிருக்காங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம்! ஏன் இந்தியாவில் கொந்தளிப்பு வரல? கொந்தளிக்கிறாங்களே, ராகுல் காந்தி ஊர்வலம் போகிறார்ல, அவர் கொந்தளிக்கிறாரு. மக்கள் மத்தியில் ஏன் பெரிய கொந்தளிப்பு இல்லை? இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் 65 லட்சம் பேர் எலெக்ஷன் கமிஷன் நீக்கியிருக்கு. மற்ற இடங்கள்ல போது ஏன் இங்கே வந்து பெரிய அளவில் ஒரு ரியாக்ஷன் இல்லை? ஏன்னா ப்ராசஸே டெஸ்ட்ராய் ஆகிருக்கு இல்லைங்க. ஜனநாயகத்துக்கான சாபக்கேடு தேர்தல் கமிஷன் பண்ணுறது இல்லை. இந்த அரசியல் கட்சிகளுக்கு அது மட்டும் இல்லை, அது தப்பு தான். அரசியல் கட்சிகளை வெளிப்படையாக காசு கொடுக்குறானே, அன்றைக்கே யாருமே இவ்வளோ பொங்கி எழல. இன்றைக்கி எஸ்ஐஆர் எதிராக பொங்கி எழக்கூடிய ஊர்வலம் போகக்கூடிய ராகுல் காந்தியோ மற்றவங்களோ ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பாத யாத்திரை நடத்தலை? அவர் நடத்த வேணாம், அவர் கட்சி நடத்தலாம்ல. திமுக ஜால்ரா போட்டுட்டு தானே இருந்தீங்க. ஓப்பனாக டென்ட்டு கொட்டாய் போட்டு, மொபைல் கேண்டீனை போட்டு, பக்கத்துலேயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், காலைல 500, சாயங்காலம் 500. படித்தவங்கலாம் போய் உட்காடுறாங்க, சொந்த வீட்டுக்காரியெல்லாம் போய் உட்காடுறா.
அப்போ உங்கள் சிஸ்டத்தை நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணுறீங்க. தேர்தல் கமிஷன் பண்ணால் மட்டும்தான் அது டெஸ்ட்ரக்ஷன் கிடையாது, நீங்கள் பண்ணாலும் டெஸ்ட்ரக்ஷன் தான். இந்த ப்ராசஸை ஏன் நம்ம எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்? வாக்காளர்களை அது பட்டியலேருந்து நீக்குது. ஒரே ஆயுதம் நான் என் கையில் இருக்கிறது ஓட்டுரிமை. அதை பறிக்கிறேன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? என்னை வந்து ஒரு உபயோகமற்ற பொருளாக நீ மாற்றுகிறாய். எனக்கு என்னால் எந்த பிரயோஜனமும் உனக்கு இல்லை. இந்த அரசுக்கு வந்து நான் வந்து ஒரு சுமை. வாக்குரிமையை பறிச்சுட்டா போதும். நான் இந்த உதாரணம் தப்பாக நினைக்க வேணாம். இது பண்ணுறான்ல, இப்போ கருத்தடை பண்ணி நாயை வந்து டிவாம் பண்ணி தெருவில் விட்டுறான்ல, வேக்சினேட் பண்ணி, அந்த கதை தான் இது. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், என்ன வித்தியாசம்? வாக்குரிமை இல்லைன்னா நீ எதுக்கு அந்த நாட்டில் இருக்கணும்? சர்வாதிகார நாடு தானே அது. இப்போ அவ்வளோ பெரிய தப்பையே எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுன்னு நம்ம கொந்தளித்து எழுறோம். நியாயமான போராட்டம். ஆனால் காசுக்கு கொடுத்து ஓப்பனாங்க எலெக்ஷன் டைமில் ஏதோ கொடுப்பாங்க. எலெக்ஷனுக்கு 15 நாள் முன்னால் டென்ட்டு கொட்டாய் போட்டு ஓப்பனாக ஷாமியானா போட்டு 1000 ரூபாய் டெய்லி கொடுக்குறேன்னா 500 இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இல்லையா? ஸோ அப்போ விஜய்க்கு ஒரே வாய்ப்பு. அப்போ மக்கள் இதை பார்த்து வெறுத்துருக்கான்ல. அப்போ விஜய் ஒன்றும் பெருசாக வந்து எதையும் மாற்றிட போகிறதில்ல. ஆனால் இவங்க 2 பேரும் என்னத்த மாதிரி செஞ்சு கீழ்ச்சிட்டாங்க. புதுசாக ஒருத்தரை ட்ரை பண்ணுவாங்க. விஜய்க்கு போடுறவங்கள ஒரு செக்ஷன் தெளிவாகவே சொல்கிறாங்க, விஜய் வரதால் ஒன்றும் பெரிய மாற்றம் வராது. திமுகவால் ஆனானப்பட்ட திமுகவால் நிர்வாகம் பண்ண முடியல. விழி பிதுங்குது இன்றைக்கி நிர்வாகம். யார் ஆட்சியில் இருந்தாலும் திமுகவாலே பண்ண முடியல. அதிகாரத்தை முழுவதும் பயன்படுத்த முடியல. நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியல. விஜய் வந்து என்ன பண்ண போகிறார் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் குத்துறோம், மாற்றம் வேணுன்றாங்க. அப்போ மாற்றம் ஓட்டு இருக்குல்ல, மாற்றத்துக்கான அந்த ஓட்டு இருக்குல்ல. மாற்றத்துக்கான ஓட்டு எப்பயுமே இருக்குதுங்க. அதில் என்ன சந்தேங்க? அது விஜய்க்கு வரும்ல. இல்லைங்க, அது நான் அதுதான் வரேன். திமுக அண்ணா திமுக 2 பேரும் வேணாம், எங்களுக்கு வந்து மாற்று வேணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி மாற்று வேணும்னு விரும்பும்போது அந்த மாதிரி வரக்கூடிய தலைவர் அவருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுங்க. அது அறுவடை பண்ணுறதுக்கு. அறுவடை பண்ணுறதுன்றது வேற. அதான் ரசிகர் மன்றம் தான். ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்ற முடியாது, அது சிக்கல். ரசிகர் மன்றத்தை பொலிட்டிக்கல் ஒர்க்கர் இல்லாமல் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தானே எம்ஜிஆருக்கு பொலிட்டிக்கல் ஒர்க்கர். அவங்க ஏற்கனவே திமுகவில் இருந்தாங்க. வெறும் எம்ஜிஆர் ரசிகராக மட்டும் அவன் இல்லை. திமுக காங்கிரஸ் எதிரியாக இருந்தான். 2வது அந்த காலத்து மனிதர்கள் 1000 இருந்தாலும் அவர்கள் கண்ணியவான்கள். ஒரு எம்ஜிஆரோட போய் விஜயோ ரஜினியோ நீங்கள் ஒப்பிட முடியாது. அந்த மனிதர்களுடைய பலம் என்பது வேறு. அவர்கள் கடந்த காலத்தின் கரிய நிழலாக மாறிப்போனாலும் அவர்களுடைய பலம் என்பது வேறு. இப்போ இருக்கவங்களுக்குலாம் என்ன பலம் இருக்குது? சரி, இப்போ இப்படி போடுறது மூலமாக இந்த 67 77க்கு மாற்று அந்த நிலைமை அப்படியே திருப்பி வரும் 26லைன்னு சொல்கிறதன் மூலமாகவும் எம்ஜிஆர் அண்ணாவை காட்டுறதன் மூலமாகவும் ஒரு பெர்செப்ஷன் கொண்டு வர முடியுமா விஜய்? அதாவது தான் நான் சொல்கிறேன், இல் பி டிஸ்ரப்டர், யூ கேனாட் பி விக்டர். அவர் இடையூறை ஏற்படுத்தலாமே வழியாக வெற்றியாளராக மாற முடியாது. இப்போ கடந்த கால நினைவுகளை கிளறது மூலமாக அந்த ஓட்டு வரும்ல. எம்ஜிஆர் ஓட்டு மொத்தமாக வராதுல்ல. ஏங்க இப்போ எம்ஜிஆர் செத்து எவ்வளோ வருஷம் ஆகுது? என்ன சார், 13 25 38. ஜெயலலிதா செத்து 9 வருஷம். இன்றைக்கி ஜெயலலிதா இறந்து போகும்போது 10 வயசு பையன் இப்போ ஓட்டர். இப்போ அவன் ஓட்டர். 12 வயசு பையன் வச்சுக்கோங்க, அவன் இன்றைக்கி ஓட்டர். 21 வயசு அவனுக்கு. அவனுக்கு ஜெயலலிதாவையும் தெரியாது, கருணாநிதியும் தெரியாது. அவன் ஜென் ஜெட்டுன்னு வாங்கல. அவனுக்கு விஜய் தெரியும். ஆனால் அதை தான் சொல்கிறேன், விஜய் தெரியும். அவன் ஜென் ஜெட்டுன்னு வாங்கல, அந்த கேட்டகரி. அவனுக்கு திமுக அண்ணா திமுக 2மே பேகேஜ். அவனுக்கு புதுசாக வேணும், பழசெல்லாம் எனக்கு தேவையில்லை, தூக்கி போடுன்றோம். அவனையும் சேர்த்து தான் நீங்கள் இந்த அரசியலில் பேசணும். அதில் எத்தனை பேர் திமுக ஓட்டு போடுவோம்? தீஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ். ஸோ இப்போ எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்திக்கிறது பிரயோஜனம் இல்லையா விஜய்க்கு? பெரிய அளவில் என்ன வரப்போகுது? ஓட்டை கெடுக்கலாம். பலன் இல்லைன்னா நான் சொல்லலை, வாங்குகிற ஓட்டு கொஞ்சம் கூடும். அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு உன்னார அண்ணா திமுக வீழ்த்த முடியுமா? நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துறாரு. போங்க, மற்றவங்களாவது வீட்டுக்கு போகணும், ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும். மற்றவங்களாவது கட்சி தொடங்கி, நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் கட்சியை தொடங்கியிருக்கேன். இந்த டைலாக் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓட்டு வந்து எப்படி போடுவோம், அது பதில் சொல்லு. முதல்ல இவனுங்கெல்லாம் 2 கட்சியும் செத்த ஓட்டெல்லாம் முதல்ல போட்டுருவானுங்க. சீரியஸாங்க, இதெல்லாம் நடக்குதுங்க. ஏங்க நான் எத்தனை சரி ஓகே போட்டுருவானுங்க. அப்புறம் வந்து 3 மணிக்கு மேலே உள்ள ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை நடக்கும். அவன் ஏஜென்ட் இவன் கூட சேர்ந்துருவான், ஏஜென்ட்டே இருக்க மாட்டான். மத்தியானம் 1 மணிக்கு மேலே நிறைய பூத்தில் எதிர்கட்சி ஏஜென்ட்டே இருக்க மாட்டான். பல இடங்களில் பார்க்க போகிறீங்க, விஜய் கட்சியில் வேட்பாளரே இருக்க மாட்டாங்க. நான் வந்து எதுக்கு ஓட்டரை வாங்கணும், பூத்தை ஏஜென்ட்டை வாங்கணும்? ஹோல்சேல் பர்ச்சேஸ், வேட்பாளரே வாங்கிடுறேன்.
இந்த ஆபத்தெல்லாம் நிறையா இருக்குது. இது மத்தியில் தான் நீ ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்ப? தனியாடினா எப்படி ஜெயிப்பேன் நான் கேட்குறேன். இதுக்கு தான் ஏடிஎம்கே கூட பெரிய கட்சி ஏன் இருக்கணும்னா அப்போ தான் இதை சமாளிக்க முடியும். சீமானால செய்ய முடிஞ்சதுல இன்னைக்கு அங்கீகாரம் ஏங்க அவர் என்ன வாங்கினார் ஓட்டு? 8% சார். அதை வச்சு ஆட்சி மாற்றத்தை எந்த காலத்துலையும் ஒரு ஆள் கொண்டு வர முடியாது. 8ன்றது இந்த எலெக்ஷனில் 10 ஆகலாம், அதோட அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. இது வந்து ஒரு சயின்ஸுங்க, இது புரிஞ்சுக்கோங்க. அவர் நான் தனம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நிற்பேன், தோத்துக்கிட்டே இருப்பேன்றார். அவர் நீங்கள் தாம்பாளத்தில் வச்சு ஜெயிங்க அப்படின்னா கூட வேணான்னுவார். நான் தோத்துறேன்னுவார். அவர் அவ்வளோ தெளிவாக இருக்கார். அவர் கூட்டணியே வேணான்றார். அவருக்கு அதே விடுங்க. அவர் வந்து தெளிவாக தான் இருக்கார். அவர் ஜெயிக்கணும்னு அவர் நிற்கல. விஜய் அப்படி இல்லைல்ல. விஜய் வந்து ஆட்சி மாற்றம்னு பேசுகிறவருக்கு இந்த டைனமிக்ஸ் தெரியணும்ல. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் தெரியாமலா சார் விஜய் இருப்பார், அல்லது விஜய் கூட இருக்கிறவங்க இது தெரியாமலா இருப்பாங்க? நல்ல பாயிண்ட். தெரியாமலாம் அவர் இல்லை, தெரிஞ்சு தான் இருக்கார். அதுவும் அவரை சுற்றி இருக்க கூட்டம் லேசானவங்க இல்லை, எல்லாம் ஜகஜால கில்லாடிங்க, மாபெரும் கில்லாடிகள். அவங்க எல்லாருமே வந்து அப்படி கண் பார்வையிலேயே மொத்தத்தை தூக்கிடுவாங்க எல்லாரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியல சார். புரியாத வரைக்கும் சந்தோஷம். சில பேரை பற்றி சொல்லுவாங்க, இந்த பில்டிங்கை வந்துட்டு போகிறான்னா பார்த்துக்கோ, 4 வீலை வச்சு தள்ளி போடுவான்வாங்க. பில்டிங் செக்ரட்டேரியட்டுக்கு வரான்னா பார்த்து, 2 தடவை வந்தானா 3வது தடவை செக்ரட்டேரியட்டு 4 வீலை வச்சு தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரியான சாமர்த்தியசாலிகள் எல்லாம் ஜகஜால கில்லாடிகள். ஓகே. அதி பராக்கிரமசாலிகள் வாங்கல, அவங்கெல்லாம் அவரை சுற்றி இருக்காங்க. விஜயே லேசுப்பட்டவர் இல்லை. பல ஆயிரங்களுக்கு கோடி சொத்து வைத்துள்ள ஒரு விஷயம் தெரியாதவராக இருக்க மாட்டார். தனியாக நின்னா 4 முனை போட்டி, தனியாக விஜய் நின்னா திமுக வெற்றி உறுதி உறுதி உறுதி. இது விஜய்க்கும் தெரியும். அப்புறமே ஏன் அப்படி ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு சொல்கிறாருன்னா 7 மாதம் இருக்குது. அது மீறி அவர் தனியாக தான் நிற்கிறாருன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டியிருக்கும். உங்கள் நோக்கம் விஜய் தெளிவுபடுத்த வேண்டியது மக்கள் மன்றத்தில். விஜய் நோக்கம் 26 தேர்தலில் திமுகவை தோற்கடிப்பதா, அல்லது திமுக அதிமுக 2 பேரும் என்னுடைய பரம எதிரிகள் என்பதால் அந்த தேர்தலில் களம் கண்டு ஒன்று நான் திமுகவை தோற்கடிக்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய பலம் என்னவென்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அது அடுத்த தேர்தல் எனக்கு உதவும் என்ற நிலைப்பாடாம். உங்கள் நோக்கம் 26ல் திமுகவை தோற்கடிக்கிறதா, அல்லது உங்கள் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா? இதுக்கு பதில் சொன்னால் தான் அவரை பற்றி நம்ம இட போட முடியும். திமுக தோற்கடிக்கிறதானா ஏடிஎம்கே தான் ஒரே ஆப்ஷன் சார். அது ஒரு சிம்பிள் ட்ரூத். 1ஆம் கிளாஸ் பையனை கூட அது தெரியும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தைக்கு அது தெரியும். ஏன் செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு தானே பிரச்சனை இல்லை, நீங்க திமுக தான் ஜெயிக்கும். 100% திமுக ஜெயிக்கும். பதவியேற்பு நாளுக்கு தான், பதவியேற்புக்கு தான் நம்ம நாள் குறிக்கணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்னைக்கு அது அவ்வளவுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்பதை 2வது முறையாக உங்கள் செவிகளை குளிர குளிர நீங்கள் கேட்பீர்கள். அப்ப யாரோட பி டீம் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. பாஜக பி டீம் இல்லையா விஜய்? இப்ப டிஎம்கே பி டீம். நான் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க பிரச்சனைங்க. வெரி குட், பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவதுங்க, நான் வந்து டாட்ஸ் உங்க முன்னால் வைக்கிறேன் தேவேந்திரன். புரியுது. கனெக்ட் பண்ண வேண்டியது பார்க்குற நேயர்களோட கடமை. நான் எதுவுமே சொல்லலை, யாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. யாரும் கோவப்பட வேணாம். நான் டாட்ஸை சொல்கிறேன். இந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது உங்களால் கனெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரைட். ஆனா கனெக்ட் பண்றதை பார்த்தா நீங்க சொல்றதுபடி இப்ப பாஜக பி டீம் இல்ல, ஒரு டிஎம்கே பி டீம் விஜய். அந்த நான் சொல்லல. நோ டோன்ட் புட் யுவர் வேர்ட்ஸ் இன்டு நீங்க சொல்ற வார்த்தையை என் வாயால விடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் பல டாட்ஸ் உங்க கண்ணு முன்னால வைக்கிறேன் சார். கனெக்ட் பண்ண வேண்டியது 7 மாசம் இருக்கிறதுனால கடைசியா தான் அதை சொல்றேன். கனெக்ட் பண்ண வேண்டியது உங்க வேலை. கனெக்ட் பண்ண தெரியலன்னா கர்த்தரே இல்ல கனெக்ட் பண்ண இப்படி வருது. கனெக்ட் பண்ண இப்படி வருது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க சொல்றது அடிப்படையில் கனெக்ட் பண்ணா ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள். நானா பொறுப்பு அதுக்கு. ஸோ இப்போ 7 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள முடிவு அவர் தான் சொல்லணும் சார். வெரி சிம்பிள் சார். திமுகவை அண்ணா திமுகவை வீழ்த்துறதுக்கு 96ல் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறை வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தா, ரொம்பலாம் பின்னால் போய் 500 வருஷம் வரலாறுலாம் படிக்க தேவையில்லை, 50 வருஷம் வரலாறு கூட தேவையில்லை, 30 வருஷம் வரலாறை படித்தா உண்மை புரியும். கொடுங்கோல் ஆட்சி நடத்திய ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு கருணாநிதியோட சேர்ந்தார் மூப்பனார் 96ல். அதே கருணாநிதியை வீழ்த்துறதுக்கு ஜெயலலிதாவோட 2001ல் 5 வருஷம் பொறுத்த அடுத்த தேர்தலில் சேர்ந்தார் மூப்பனார். அதே 96ல் எல்லா கேள்விகளுக்கும், இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இதுலயே இருக்கு. அதான் சார், அதே 96ல் ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு ஜெயலலிதாக்கு எதிராக. ரஜினி கொடுத்தாரு, கொடுக்கலன்றதான் கதை. அதெல்லாம் அப்படின்னா அதே ரஜினி 2001ல் மாற்றி கொடுத்தாரு. ரிசல்ட் வேற மாதிரி வந்தது.
ஆப்போசிட்டில். ரஜினியாலெல்லாம் ஒன்று 96 ஆட்சி மாற்றம் வரல. அதில் ரொம்ப தவறான எண்ணம். அப்படி பார்த்தா அதற்கு பிறகு 2001 2004 வாஜ்பாய்க்கு ஓட்டு போடுங்கன்னாரு. தலைகீழ போச்சு தமிழ்நாடு. 40 சைபர் ஆச்சு. அதனால் ரஜினியை கொண்டு நடுப்புற சம்மந்தம் இல்லாமல் புகுத்தாதீங்க. ஓகே. இஷ்யூ வந்து சார் அப்போ மூப்பனார்னா கூட மட்டும்தான் இருக்கணும். ஏங்க மூப்பனார் எதிரியை வீழ்த்திடலாம், ஆனால் ஒரு அரசுக்கு பக்கபலமாக இருக்கணுமே தவிர மற்றபடி. நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சம்மந்தம் எல்லாம் பேசாதீங்க. 96 சிம்பிள் பாயிண்ட் ப்ளீஸ் லிசன். தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சிகள் திமுக அதிமுக. அதிமுகவை வீழ்த்தணும்னா திமுக சேரணும். திமுகவோட நீ சேரணும். உன் நோக்கம் அதிமுகவை வீழ்த்துறதுன்றது மட்டும்தானா நீ திமுகவோட தான் சேரணும். திமுகவை வீழ்த்தணும்னா நீ அதிமுகவோட மட்டும்தான் சேரணும். அது எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் ஆம்பிகுட்டிக்கு இடமே இல்லை. எனக்கு திமுகவும் எதிரி அதிமுகவும் எதிரினா நீ வந்து முட்டு சந்திர தான் நிற்ப. இதுக்கிடையில சீமான் எனக்கும் சினிமாவுக்கு தான் எதிரி, சித்தாந்தமா சினிமாவா பார்த்துக்கலான்றாரு. விஜய் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் சீமானை கொண்டு வரீங்க. இதை பற்றி மட்டும் பேசுங்க, சீமானை பற்றி தனியாக பேசலாம். இல்லை சார் 4 ஃபோர்ஸ் தானே. சிம்பிள் கொஸ்டின் இதுதான். திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக, அதிமுக வீழ்த்தணும்னா திமுக. 4 முனை போட்டின்னு வந்ததுன்னா திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பதவியேற்புக்கு 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கப் போகிற அந்த நாளுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். சந்தேகமே இல்லை. பெரிய அளவில் காத்திருக்க வேண்டாம். நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது 4 முனை போட்டி என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக பதவியேற்பதற்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். ஸோ தோக்கடிக்கணும்னா ஏடிஎம்கே தலைமையில் அணி சேர்றது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுகவை சேரணும், அதிமுகவோட தோக்கடிக்கணும்னா திமுகவோட சேரணும். தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.